ஃபங்க்ஷன்ங்கிறதுனால யாரும் தண்ணி அடிச்சுலாம் வரக்கூடாது. கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அதை எடுத்து நடத்துறேன்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி மாமா. என்ன சீதா ஏதோ மூணாவது மனுஷனுக்கு நன்றி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க? சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் சீதாவை அருண் வீட்டில் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாரு. பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 13 சவரன் நகை போடுறேன்னு சீதாவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போதைக்கு வீட்டில் 6 பவுன் நகை தான் இருக்குது, இன்னும் 7 பவுன் தேவைப்பட்டதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்து கல்யாண செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே மீனா நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன், இதை வச்சு பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. மீனா வீட்டில் டென்ஷனாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதி என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நகைலாம் ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஸ்ருதி எங்கள் பங்குக்கு 3 சவரன் நகை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனா இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே ஸ்ருதி வாங்கி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ரோகிணி ஸ்ருதி கிட்ட வந்துட்டு நான் பணம் கேட்டப்போ இல்லைன்னு சொன்னீங்க, இப்போது மீனா கேட்காமலே அவங்க தங்கச்சிக்கு 3 சவரம் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது நீங்கள் பணம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் போய் தானேன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் எமர்ஜென்சிக்காக பணம் கேட்கலையே, ஆன்டி கோபத்துக்காக தானே பணம் கேட்டீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா காசு பணத்துக்கெலாம் ஆசைப்படுறவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரோகிணி செம்மையாக கடுப்பாகிடுறாங்க.